எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேனுங்க. இந்த பதிவு நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வ தேவதைகளுடைய அனுகிரகங்கள் இருக்குதோ இல்லையோ, முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. 12 மாதம், ஒரு வருடத்தில் 12 மாதம் இருந்தாலும் புரட்டாசி மாதம் மட்டும்தானுங்க மகாவிஷ்ணுக்கு உகந்த மாதம். அதனால தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாளி அமாவாசைன்னு சொல்லுவோம். அந்த மகாளி அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிமுறையால் தான் நம்ம முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் நம்ம மேலே ஏற்படும். கிருஷ்ணபட்சம் சுக்கிலபட்சம் அப்படின்னு 2 இருக்குங்க. பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய 15 நாள் தான் கிருஷ்ணபட்சம். அமாவாசையிலிருந்து வரக்கூடிய 15 நாள் தானுங்க சுக்கிலபட்சம் சொல்லுவாங்க. இந்த மாலிய பட்சம் அப்படின்றது செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் மாலிய பட்சம் தானுங்க. இந்த 15 நாளும் தெரிஞ்சவங்க இந்த 15 நாளும் முன்னோர்களுடைய வழிமுறை செய்வாங்க. அப்படி இல்லாதவங்க அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இரவு 10:35க்கு இந்த மகாளிபட்சம் அமாவாசை பிறக்கப்படுது. அப்போ நமக்கு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தான் முழுமையான அமாவாசை, புதன்கிழமை. அன்றைய தினத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிமுறைகள், முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிமுறைனா பேரன் தாத்தாவுக்கு செய்யக்கூடாதுங்க, அப்பா தந்தைக்கு செய்யலாம். முன்னோர்கள் அப்படின்னா அப்பா தந்தைக்கு செய்யலாம், அவருடைய அப்பாவுக்கு செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் செஞ்சுக்கிடணும். மக அம்மாவுக்கு செய்யலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வாழ்ந்து முடிஞ்ச அந்த தெய்வங்களுக்கு நாம் செய்யக்கூடிய வழிமுறை வருஷத்தில் 3 முறை வரும். அதில் முக்கியமான தருணமாக இருக்கக்கூடியது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாளி அமாவாசை. இந்த அமாவாசையில் நதிக்கரை ஓரம், ஏரி பக்கம், ஆற்று பக்கம், இல்லை கடல், இந்த மாதிரி போகக்கூடிய கங்கை பக்கத்தில் தண்ணி நிற்காமல் போகும் இல்லைங்களா, அந்த இடம், அல்லது நின்றுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி எங்கெங்க அதிகமாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, நதிக்கரை பக்கத்தில் இதுக்கு அருமையான ஒரு தருணமாக ஒரு பிராமணன் வச்சு அதுக்குண்டான ஒரு முறைப்பாடு எள்ளு தண்ணி. அப்படி இல்லாத நபர்கள் வீட்டிலேயே அவங்க ஃபோட்டோ வச்சு அவங்க பிரியப்பட்டு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வச்சு படைச்சி துணிமணி எடுத்து வச்சு அந்த துணிமணியை மற்றவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்காம உங்கள் வீட்டில் ஒருத்தர் உடுத்தும் பொழுது அவங்களுடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். வருடத்தில் 3 முறை மட்டும்தானுங்க நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் அவர்கிட்ட நம்ம முன்னோர்கள் பர்மிஷன் கேட்டு இந்த பூமிக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு மீண்டும் வருவாங்க. அப்படி வரும் பொழுது அவங்களுக்குரிய உபசரிப்பு, அவங்களுக்குரிய தர்ப்பணமோ அவங்களுக்குரிய பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதன் மூலமாக தான் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். சூரிய பகவானுடைய கதிர் அலை, அந்த கதிர் அலை மூலியமாக தான் அந்த முன்னோர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி வரும் பொழுது ஒரு சொம்பு தண்ணியாவது நம்ம வைக்கலைன்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாவமாயிடும். முன்னோர்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு என்னடா நான் இம்புட்டு தூரம் வந்திருக்கிறேன், எனக்காக ஒரு சொம்பு தண்ணி கூட வைக்கலையே அப்படின்ற ஒரு சங்கடத்தில் அது சாபமாக மாறி போயிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு வர அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை அவங்களுக்கு பிரியமான பொருட்கள் வச்சு நீங்கள் படைக்கிறதோ, இல்லை நதிக்கிற ஓரம் தர்ப்பணம் பண்ணுறதோ, எள்ளு தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதோ, இதெல்லாம் செய்கிறதன் மூலமாக 100% முன்னோர்களுடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதமும் இந்த நபர்களுக்கு கிடைக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க, மகாளிபட்சம் செய்யாதவங்களுக்கு மங்களம் உண்டாகாதுன்ட்டு. அது பழமொழியாகவே இருக்குது. மகாளிபட்சம் செய்யாதவங்களுக்கு மங்களம் கிடையாதுன்ட்டு. அப்போது மகாளிபட்சம் செய்கிற நபர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குதுன்னா அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும், நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, வாழ்ந்த தெய்வங்களுடைய அனுகிரகங்கள் விட உயர்ந்த அனுகிரகங்கள் வேறு எதுவுமே கிடையாதுங்க.
தெய்வத்துடைய அனுகிரகங்கள் கூட வாழ்ந்து முடிச்சுட்ட அவங்களுடைய அனுகிரகங்கள் மிக சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் மிக சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து ஒரு சில நபர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியிலையும் எள்ளு தண்ணி செய்கிறது உண்டு. அப்படி இல்லாத நபர்கள் இந்த அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமையாவது உங்களுக்கு இது நீங்கள் கங்கைக்கே போகணும், அங்கே தான் செய்யணும் அப்படின்ற ஒரு சூழல் அப்படி இருக்கிற நபர்கள் அது செய்துக்கிடுங்க. அப்படி போக முடியல அப்படின்ற பட்சம் அவங்களுக்கு என்னென்ன பிரியமாக இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வீட்டில் ஃபோட்டோ முன்னாடி படைச்சி அப்படி கூட நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி வைக்கிறதன் மூலமாக கூட அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். இந்த மாதிரி வழிமுறை செய்கிறதன் மூலமாக நிச்சயமாக அவங்களுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த கர்மா விலகும். இந்த பதிவு நிச்சயமாக நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குது நான் நம்புறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கணும், இந்த நேரத்தில் தான் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் அப்படி முடிஞ்சவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லைங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.